தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 7/12/2025 இந்த நாள் நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். எரேமியா 1 அதிகாரம் 8 வசனம். உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கின்றது. பிரியமான அன்பு சகோதரனை சகோதரியே, உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்மை பாதுகாக்க நாம் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் தோற்று விடுவோம், அப்படித்தானே? உதாரணமாக, அரசியல்வாதிகள் அவர்களை பாதுகாப்பதற்காக எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் அதையும் மீறி தீவிரவாதிகள் என்பவர்கள் அவர்களை அழித்து விடுகிறார்கள். நாம் அனைவரும் அறிந்த உண்மை. ஆகவே தான் கர்த்தர் என்று கூறுகின்றார், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கூறுகின்றார். நாம் நினைப்போம், நாம் பாதுகாப்பாக சென்று கொண்டிருப்பதால் தான் எந்த தீங்கும் நம்மை அணுகவில்லை என்று நினைத்துக் கொண்டிருப்போம். அப்படி அல்ல. எப்படி பாதுகாப்பாக நாம் சென்றாலும் எதிர் திசையிலிருந்து வருகிறவர்கள் நம்மை தாக்கினால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களை, அந்த தருணத்தில் கர்த்தர் தான் அவருடைய தூதரை அனுப்பி நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். இதுதான் 100% உண்மை. ஆகவே நாம் அனுதினமும் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற இறைவனுக்கு கோடி நன்றி கூறுவோம். அவர் மகிழ்ந்து இன்னும் மென்மேலும் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, எங்களுக்கு எதிராய் வருகின்ற துன்பங்களை நீர்தான் எங்களுடன் இருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றீரப்பா. எங்களுக்கு தெரிந்தாலும் கூட நாங்கள் அதற்கு மனதார நன்றி கூறவில்லை. அதற்காக மன்னிப்பு கேட்கின்றோம். இனிமேல் என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் உம்முடைய பாதுகாப்பிற்கு நாங்கள் அனுதினமும் நன்றி கூறுவோம் என்று உறுதியளிக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி 1000 தலைமுறை மற்றும் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் பாதுகாத்து ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.